பாபாஜியின் போதனைகளில் நேரடியாக கடன் பற்றி வேத நூல் போல குறிப்புகள் இல்லை. ஆனால் கர்மா, ஒழுக்கம், சிந்தனை, தியாகம், ஆற்றல் மேலாண்மை பற்றிய அவருடைய ஆழமான கருத்துக்கள் அடிப்படையில் கடன் சுமையிலிருந்து விடுபடும் ஆன்மீக வழிகளை, பாபாஜியின் போதனைகளை அடிப்படையாக கொண்டு கடன் சுமை குறைய அவர் சொல்லக்கூடிய சரியான ஆன்மீக வழி. மகாவதார் பாபாஜி சொல்வார், கடன் என்பது வெறும் பண சுமை இல்லை, அது மனத்தின், கர்மாவின் மற்றும் ஆசையின் பிரதிபலிப்பு. பாபாஜியின் முதல் உண்மை, அமைதியில்லாத மனதில் பணம் தங்காது. நாம் குழப்பமாக இருந்தால் எடுக்கும் முடிவுகளும் குழப்பமாக இருக்கும். கடன் எடுக்க வேண்டாத இடத்திலும் எடுப்போம். அதனால் தினமும் 5 நிமிஷம் மூச்சு தியானம் செய்ய பாபாஜி அறிவுறுத்துகிறார். மனம் அமைந்தால் வாழ்க்கை ஒழுங்காகிறது. வாழ்க்கை ஒழுங்கானால் கடனும் குறைகிறது. பாபாஜியின் 2வது வழி, ஆசைதான் கடனின் தந்தை. காட்சிக்கு வாங்கும் செலவுகள், தேவையில்லாத வாங்கல்கள், உடனடி இன்பத்துக்காக செய்யும் பேதைகள், இவையே கடன் பெருகச் செய்கிறது. பாபாஜி சொல்வார், தேவை முன்னிலும் ஆசை பின்னிலும் இரு, அப்போ கடன் உன்னை தொடாது. பாபாஜியின் 3வது வழி, அன்னதானம், கடன் கர்மாவை கரைக்கும் ரகசியம். அவர் சொல்லும் மிக வலிமையான தத்துவம், ஒரு உயிர் நிம்மதியாக உண்ணும் போது உன் கர்மா தீரத் தொடங்கும். வாரத்திற்கு ஒரு உணவு, ஒரு தண்ணீர், ₹1 உதவி, இதுவும் கர்மா கடனை சுத்தப்படுத்தும். பாபாஜி மந்திரம், தினமும் காலை 11 முறை மனத்தில் சொல்லுங்கள், ஓம் கிரியா பாபாஜி நமஹா. இந்த மந்திரம் மன ஆற்றலை உயர்த்தி சரியான வரவு வாயில் திறக்கச் செய்கிறது. பாபாஜி சொல்லும் கடன் விடுபடும் சுருக்கமான வழி, மனம், அமைதி, ஆசை, கட்டுப்பாடு, நேர்மை உள்ள உழைப்பு, அன்னதான கர்மா, தினசரி மந்திரம். உன் கர்மா சுத்தமானால் கடன் காற்றில் கரையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி ஒரு அழகான நேர்மையான பதில். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டியவை பாபாஜி சொல்லும் தத்துவம், இருவரும் ஒருவரை ஒருவர் உயர்த்தினால் தான் குடும்பம் உயர்வு அடையும். ஒருவரை ஒருவர் குறை சொல்லத் தொடங்கும் போதுதான் வீழ்ச்சி தொடங்கும். மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியது பாபாஜி கூறும் ஆத்மீக நோக்கம், ஒத்துழைப்பு. குடும்ப பாதையில் கணவன் நடக்கும் பொழுது அவனை நிழலாயிருந்து ஆதரிப்பது. உற்சாகம், கணவனின் மனம் தளரும் போது ஒரு வார்த்தை சொன்னாலே உயிர் கொடுக்க வேண்டும். அருகில் இருப்பது, உடல் மட்டுமின்றி மனதிலும் அருகில் இருப்பது மிகப்பெரிய தானம். எதிர்பார்ப்பில்லாத பாசம், சுயநலமில்லாத அன்பு கணவன் மனதை வலுப்படுத்தும். அவனை நம்புதல், நீ செய்ய முடியும் என்ற ஒரே நம்பிக்கை ஒரு மனிதரை மாற்றும். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியது பாபாஜி சொல்லும் கருணை பூர்வமான வழி, பாதுகாப்பு. மனைவி சுதந்திரமாக சுவாசிக்கக்கூடிய பாதுகாப்பு சூழல். கவனம், அவளுடைய உணர்வுகளை புரிய முயல்வது புனிதமான செயல். மரியாதை, மனைவியை தன் சமமாக பார்க்கும் மனமே உண்மையான ஆண் தன்மை. அமைதி கொடுத்தல், அவசரமான சொற்கள் காயப்படுத்தும். அமைதி மனைவியை மலரச் செய்யும். அவளை உயர்த்துதல், அவள் கனவுகளை ஆதரிப்பது, அவளுக்கு இறக்கைகள் கொடுப்பது. பாபாஜி சொல்வது, தம்பதிகள் ஒருவருக்கொருவர் கடவுள் கொடுத்த பொறுப்பு, குறை தேடாதீர்கள். மனதைச் சேர்த்தால் வாழ்க்கைதானே உயர்ந்து நிற்கும். கோபம் எதனால் வருகிறது? பாபாஜி விளக்கம், மகாவதார் பாபாஜி சொல்வதாவது, கோபம் என்பது வெளியிலிருந்து வரும் உணர்ச்சி அல்ல, அது மனத்தின் உள்ளே இருக்கும் குழப்பத்தின் வெளிப்பாடு. அதாவது நம்முள் ஏதோ ஒன்றில் சமநிலை இல்லாததால் தான் கோபம் வருகிறது. 1. எதிர்பார்ப்பு நிறைவேறாததால் யாரிடமேனும் என் மாதிரி பேசணும், என் மாதிரி நடந்துக்கணும், நான் நினைப்பது மாதிரி செய்யணும் என கூடாத எதிர்பார்ப்பு வைத்து இருப்போம். அது நடக்காத போது கோபம். பாபாஜி, expectation is the seed of anger. 2. அகங்காரம், ஈகோ. நான் சொல்வது சரி, என்ன சொன்னாலும் கேட்கணும், என்னை யாரும் தடுக்கக்கூடாது. இந்த நான் உணர்வே கோபத்தின் முக்கிய மூல காரணம். 3. பயம், நிச்சயமின்மை. மனத்தில் ஏதோ இழந்து விடுவோமோ, யாராவது நம்மை காயப்படுத்துவாங்களா, நம்மை மதிக்க மாட்டாங்களா, இப்படி பயம் இருந்தால் அது கோபமாக மாறும். 4. முன்னாள் காயங்கள், past hurt. யாராவது சொன்ன வார்த்தை, நடந்த சம்பவம் மனதில் ஆழமாக பதிந்திருந்தால் அதே நிலையிலே
மீண்டும் யாராவது நடந்து கொண்டால் உடனே கோபம் வரும். 5. உடல், மனம், சோர்வு, பசி, தூக்கக் குறைவு, ஸ்ட்ரெஸ், அழுத்தம். இந்த நிலையிலே மனிதன் அமைதியாக இருக்க முடியாது. சின்ன விஷயத்திற்கே கோபம் வரும். 6. ஆன்மீக ஆற்றல் குறைவு. பாபாஜி சொல்வார், சுவாசத்தை கட்டுப்படுத்தாதவன் மனதையும் கட்டுப்படுத்த முடியாது. பிராணாயாமம், தியானம் இல்லாதவர்களுக்கு எனர்ஜி குறைந்து கோபம் அதிகரிக்கும். 7. கட்டுப்பாடு இல்லாத மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. முன்னாள் நினைவுகள், நாளைய பயம், இப்போதைய குழப்பம், இந்த ஓட்டம் நிற்காததால் கோபம் வரும். பாபாஜி சொல்கிறார், கோபத்தை குறைக்கும் வழி 3. Deep breaths whenever angry. Observe the emotion, don't react. Forgive and release past hurt, reduce expectations. Chant Om Kriya Babaji Nama Aum. Meditate 10 minutes daily. அவர் சொல்வார், கோபம் என்பது உட்கார்ந்திருக்கும் நெருப்பு. அதை கையாளாமல் விட்டால் அது முதலில் உன்னைத்தான் எரிக்கும். ஏன் ஆசைப்படக்கூடாது? பாபாஜி சொல்லும் அர்த்தம். பாபாஜி சொல்வது, ஆசை என்பது மனிதனை ஓட்டும் கயிறு. அது இழுத்தால் மனம் ஓடும், மனம் ஓட்டினால் ஆன்மா தாழும். ஆசை இருந்தால் வாழக்கூடாது என்று பாபாஜி சொல்லவில்லை. ஆசை அடிமைப்பட்ட ஆசை, ஆனால்தான் ஆபத்து. 1. ஆசை மனதை அடிமையாக்குகிறது. அதிக ஆசை வந்தால் மனிதன் மன அமைதியை இழக்கிறார். நிறைவேறாத ஆசை, கோபம், அதிக ஆசை, பயம் நிறைவேறுமா இல்லையா என்ற சுழற்சியில் மனம் குழம்பி விடுகிறது. 2. ஆசை நிஜத்தை மறக்கச் செய்கிறது. ஆசை மனிதனை எதிர்கால கற்பனையில் வைத்துக்கொண்டு இப்போது வாழும் சக்தியை பறித்து விடுகிறது. 3. ஆசை இருந்தால் தீர்ப்பு தப்பிக்கும் ஆசை நிறைவேற வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாத பாதையை மனிதன் சில நேரம் தேர்வு செய்கிறான். இதுவே பாபாஜி எச்சரிக்கும் விஷயம். 4. ஆசை இல்லை என்றால் சுதந்திரம். ஆசை இல்லாத மனம் பசுமையான நிலம் மாதிரி. அதில்தான் தெய்வீக அறிவு வளரும். 5. பாபாஜியின் நேரடி போதனை, ஆசை இல்லாதவன் ஏழன் அல்ல, ஆசையின் அடிமை இல்லாதவன் 2 உலகத்திலும் மிகப்பெரிய செல்வந்தன். வேண்டாமா ஆசை? வேண்டுமே. ஆனால் பாபாஜி சொல்லுவது, ஆசை மனதை ஓட்டக்கூடாது, மனம் ஆசையை ஓட்ட வேண்டும். பாபாஜி சொல்வார், உடலின் மயக்கம் அது உடல் சொல்கிற ஒரு மெதுவான எச்சரிக்கை. ஆனால் மனத்தின் மயக்கம் அது ஆசை, கோபம், பயம் சேர்ந்து உருவாக்கும் குழப்பம். மயக்கம் ஏற்படும் 3 நிலைகள். 1. உடல் மயக்கம், தவறான உணவு, தூக்கமின்மை, நீர்ச்சத்து குறைவு. உடல் ஆன்மாவிடம் சொல்வது, என்னை கவனிப்பாயா? பாபாஜி சொல்வார், உடலை நீ பாழாக்கினால் ஆன்மா கூட உன்னிடம் பேசாது. 2. மனமயக்கம், அதிகமான கவலை, எதிர்கால பயம், கடந்த கால புண்பாடு. பாபாஜி சொல்வார், எல்லா மயக்கங்களிலும் ஆபத்தானது மனமயக்கம். அது மனிதனை தவறான முடிவுகளுக்கே தள்ளும். 3. ஆன்மீக மயக்கம், உலக சோகத்தை மிகுதியாக எடுத்துக்கொள்வது, பிரார்த்தனை குறைவு உள்ளம், அமைதியற்ற நிலை. பாபாஜி சொல்வார், ஓம் நமோ சிவாய என்று ஒரு தடவை ஆழ்ந்து சொல்லு. மயக்கம் சுண்டெலி போல் ஓடிவிடும். பாபாஜிஸ் ரெமெடி ஃபார் எனி மயக்கம். 3 நிமிடம் ஆழ்ந்து மூச்சு 3 முறை ஓம். 1 நிமிடம் நிசப்தம். மனசு, உடல், ஆன்மா 3ம் நிலை பெறும். ஜயோம். நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை மனித மனசின் மிகப்பெரிய பொக்கிஷம். ஒருவரை நம்புவது என்பது அவருக்கு ஒரு சாவி கொடுப்பது போல. அந்த சாவி நம் மனதின் கதவு, நம் உணர்வுகளின் அறை, நம் உயிரின் ரகசியம். ஆனா அந்த நம்பிக்கை துரோகம் செய்யப்படும் போது அது வெறும் ஒரு தவறல்ல, அது ஆன்மாவை கிழிக்கும் ஒரு வலி. பாபாஜி சொல்வார், உன்னை துரோகம் செய்தவன் உன் வாழ்வை அழிக்க முடியாது. ஆனால் நம்பிக்கையை இழக்கும் உன் மனமே உன்னை அழிக்கும். நாம் யாரையாவது நம்பினோம், அவர்கள் துரோகம் செய்தார்கள், அது அவர்களின் கர்மம். ஆனால் அதற்காக நம்முடைய மனதை நசுக்கி நம் இருதயத்தை மூடி வாழ்க்கையை சந்தேகமாக மாற்றிவிட்டால் அது நம்முடைய கர்மம். பாபாஜி இன்னொரு ஆழமான வார்த்தை சொல்வார், நம்பிக்கை யாரிடமும் வைப்பதை நிறுத்தாதே, ஆனால் நம்பிக்கையின் அளவை புத்தியுடன் கொடு. நம்பிக்கை என்பது முட்டாள்தனம் அல்ல, அது உயர்ந்த மனநிலையின் அடையாளம். துரோகம் செய்தவன் நம்மை காயப்படுத்துகிறான், ஆனால் மன்னிக்க கற்றுக்கொண்டவன் முன்னேறுகிறான். பாபாஜி சொல்வார், உனது மன அமைதியை யாரும் திருட முடியாது.
அது நீ அனுமதி கொடுத்தால்தான். துரோகம் நடந்தது, ஆம், அது ஒரு வலி. ஆனா அது நீ நிற்க வேண்டிய இடம் அல்ல, அது நீ உயர வேண்டிய இடம். எவ்வளவு நம்பிக்கை உடைந்தாலும் உதவும் ஒரு நபர் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கும் அவர், நாம் நம்மையே நம்பிக்கும் அந்த நபர். இறுதியில் பாபாஜியின் ஒரு வரி, நம்பிக்கை உடையும், ஆனால் நம்பும் திறனுடைய கூடாது. பாபாஜி திருடர்கள் பற்றி என்ன சொல்கிறாரு? பாபாஜி சொல்வது, திருடுவது என்பது பொருள் எடுப்பது மட்டுமல்ல, ஒருவரின் நம்பிக்கை, நேரம், சமாதானம், மனநிலை ஆகியவற்றை களவாடுவதும் திருடுதான். 1. 2. உண்மையான திருட்டு, பாபாஜி சொல்கிறார், பொருள் திருடினால் சட்டம் பிடிக்கும், ஆனால் நான் சொல்வது மனசு திருடினால் கர்மம் பிடிக்கும். 3. ஏன் மனிதன் திருடுகிறான்? பாபாஜி பதில், அவனுக்கு குறை பணமில்லை, குறை நெஞ்சில் சமாதானம். 4. ஆன்மீக கண்ணோட்டம், தர்மம் இல்லாத இடத்துல லாபம் கிடைத்தால் அது லாபம் அல்ல, அது ஒரு நாள் சாபமாகி திரும்பும். 5. பாபாஜியின் அறிவுரை, உன் கையில் இருப்பது உனக்கானது, உன் கர்மத்தில் இல்லாதது உன் கைக்கு வராது. ஒருவரின் உரிமையை எடுக்காதே, உனக்கென்று பிரபஞ்சம் எழுதி நிறுத்தியது உன்னை தேடி வரும். 6. நல்ல சக்தியை எப்படி வளர்க்கலாம்? தினமும் ஓம் கிரியா பாபாஜி நமஹா. யாருக்கு முடியுமோ ஏதாவது நல்லதை கொடு. திருட ஆவல் வந்தால் உன் உள்ளத்தில் எனக்கு வேண்டியது எனக்கு வரும் என்று சொல்லிக்கொள். பாபாஜியின் இறுதி வார்த்தை, நீ தர்மத்தில் நிற்கும் வரை உலகமே உன் பக்கம் நிற்கும். இது ஒரு மிகவும் உணர்ச்சி நிறைந்த விஷயம். அதையும் பாபாஜியின் உபதேச பாணியில் தெளிவாகவும் ஆழமாகவும் சொல்கிறேன். பாபாஜி சொல்லும் கணவன் மனைவி துரோகம் என்றால் என்ன? பாபாஜி நேரடியாக கணவன் மனைவி துரோகம் பற்றி எந்த நூலிலும் சொல்லவில்லை. ஆனால் அவரின் கர்ம, அன்பு, நேர்மை, ஆத்ம தூய்மை பற்றிய போதனைகளை கொண்டு பார்த்தால் இது போன்ற ஒரு தெளிவான உண்மையை கொள்ளலாம். 1. துரோகம் என்பது முதலில் உண்மையை மறைப்பது. பாபாஜி சொல்வார், உண்மை மறைக்கப்படும் இடத்தில் அன்பு இறந்துவிடும். கணவன் மனைவியிடம் எதையும் மறைப்பது, அது வார்த்தையாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், துரோகத்தின் முதல் விதை. 2. உடல் துரோகம், முன்னாடி மன துரோகம் நடக்கிறது. பாபாஜி உபதேசம், மனம் தவறினால் உடல் பின்தான் வரும். மனத்தில் வேறு ஒருவரை நினைப்பது, ஒப்பிடுவது, அன்பை வேறு இடத்தில் தேடுவது, இதுவே துரோகத்தின் ஆரம்பம். 3. யாராவது துரோகம் செய்துவிட்டால் பாபாஜி சொல்வார், நீயே உன்னை காப்பாற்றிக் கொள்ளும் அறிவு உனக்கு பரிசு. அதாவது துயர் வந்தாலும் உன்னை துன்பத்தில் தள்ளாமல் காப்பாற்றிக்கொள். அடுத்தவரின் தவறில் உன் வாழ்க்கையை உடைக்காதே. 4. ஏன் துரோகம் நடக்கிறது? பாபாஜி கருத்து போன்று உண்மை சொல்லி பார்த்தால் காரணங்கள் 3. 1. மன நிறைவில்லை, உணர்ச்சியை பகிர முடியாமை, உரையாடல் இல்லாமை. 2. ஆசை, அழிவு திறக்கிற கதவு. பாபாஜி சொல்வார், ஆசை அதிகமான வீட்டில் அமைதி குடியிருக்காது. 3. கர்ம பழி, மன கட்டுப்பாடு இல்லாமை, சிலர் தங்கள் உள்ளத்தை அடக்க முடியாததால் செய்கிறார்கள். 5. தீர்வு என்ன? பாபாஜியின் போதனைகளில் இருந்து எடுக்கப்பட்ட 3 தீர்வுகள். 1. உண்மை பேசு உள்ளதை வெளியில் சொல்லும் மனிதன் துரோகத்திற்கு செல்ல மாட்டான். 2. மனத்தை பாதுகாத்துக்கொள். பாபாஜி சொல்வார், மனம்தான் முதற் செயலாளர். மனம் தூய்மையாயிருந்தால் உறவும் தூய்மையாகும். 3. மணி பட் டோன்ட் ரிப்பீட் த சேம் சர்க்கிள். மன்னிப்பது பாபாஜியின் உபதேசம், ஆனா முட்டாள்தனமாக மீண்டும் காயம் வாங்காதே. 6. கணவன் செய்யும் துரோகம், என் மனைவி செய்யும் துரோகம். பாபாஜி பார்வை, பாபாஜிக்கு ஆணும் பெண்ணும் சமம். அவர் சொல்வார், ஆத்மாவுக்கு இனம் இல்லை. அதனால் கணவன் துரோகம் செய்தாலும் அது துரோகம்தான், மனைவி துரோகம் செய்தாலும் அது துரோகம்தான். ஆணுக்கு வித்தியாசமான விதியும் பெண்ணுக்கு வேறான விதியும் இல்லை. அது ஆத்மாவின் நேர்மை மீதான குற்றம். ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நம. கெடு நினைப்பவன் பற்றி பாபாஜி சொன்ன அதிரகசிய ஆன்மீக உண்மை. நமஸ்காரம் அன்பர்களே. இன்றைய இந்த ஆன்மீக பயணத்தில் நாம் பேசப் போவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு மிக ரகசியமான, மிக சக்தி வாய்ந்த பாபாஜியின் போதனை பற்றி. அது என்னவென்றால், கெடு நினைப்பவன் பிறரை அழிப்பதில்லை,
தன்னையே மெதுவாக அழித்துக் கொண்டே இருப்பான். இந்த ஒரு வாக்கியத்தில் பாபாஜி சொன்ன ஞானம் கடல் அளவு. அதை முழுவதும் நாம் 1 மணி நேரம் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். இது வெறும் ஆன்மீகம் அல்ல. உன் மன வாழ்க்கை, குடும்பம், கர்மா, உன் எல்லா பிரச்சனைகளும் எப்படி உருவாகிறது, எப்படி சரியாகிறது, அனைத்தையும் புரிய வைக்கும் ஒரு அற்புதமான பயணம். செக்ஷன் 1, கெடு நினைப்பு என்றால் என்ன? பாபாஜி சொல்வார், கெடு நினைப்பு என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு அதிர்வு. நமக்கு ஒரு நொடி கூட யாராவது நமக்கு கெடு நினைத்திருக்கிறார்கள் என்று தோன்றினாலே உள்ளம் சுருங்கும். அதுபோல் நாம் பிறருக்கு கெடு நினைக்கிற ஒவ்வொரு நொடியிலும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் எங்கள் உடல் முழுவதும் பரவுகிறதே, அதுதான் எங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். முதல் காரணம் கெடு நினைப்பு. 3 வகை. 1, மனத்தில் உருவாகும் கெடு. 2 வார்த்தையில் பிறக்கும் கெடு. 3 செயலில் வெளியேறும் கெடு. பாபாஜி சொல்வார், 3லும் மிக ஆபத்தானது மனத்தில் உருவாகும் கெடு. ஏன் தெரியுமா? ஏனெனில் அது உள்ளே நச்சாக சேமித்துக் கொள்ளப்படுகிறது. செக்ஷன் 2, கெடு நினைப்பவன் தன்னை எப்படி அழித்துக் கொள்கிறான்? பாபாஜியின் பார்வையில் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை. நீ கெடு நினைப்பவன் என்றால் என்ன நடக்கிறது? 1, அந்த நிமிஷத்திலே உன் ஆவுரா குறைகிறது. ஆன்மீகத்தில் ஆவுரா என்பது உன் உயிரின் ஒளி. கஷ்டப்பட்டு சம்பாதித்த அழகான வெள்ளை துணியை மெதுவாக கரைப்படுத்துவது போல ஒரு துர்நினைப்பு ஆவுராவை கரைப்பது. 2, உன் கர்மாதராசு உடனே டவுன் ஆகும். பயங்கரமான கர்மா செயலில் செய்கையில் பெரும்பாலும் வராது, ஆனால் நெகட்டிவ் டவுட்ல வந்துவிடும். 3, உடல், மனம், வாழ்வில் நிழல் போல பிரச்சனைகள் வரும். பாபாஜி சொன்னார், கெடு நினைப்பவன் தன் வாயிலை பிரச்சனைக்கு திறக்கிறான். அவன் வாழ்க்கை மெதுவாக இருளடைகிறது. இது கர்ஸ் இல்லை, இது சபம் இல்லை, இதுதானே தன்னை உருவாக்கிக் கொள்கிற கார்மிக் எஃபெக்ட். செக்ஷன் 3, கெடு நினைப்பு எப்படி திரும்பி வருது? பாபாஜியின் உலகில் ஒரு காஸ்மிக் லா இருக்கு. நீ விடும் அதிர்வு வட்டமிட்டே திரும்பும். உன்னால் அனுப்பப்படும் எந்த கெடு நினைப்பும் வானத்தின் வழியே சென்று மாற்றி திருப்பி அதே வேகத்தில் உன்னிடம் வந்து அடிக்கும். இதைதான் பாபாஜி விப்ரஷன் ரிட்டர்ன் சைக்கிள் என்று அழைப்பார். நீ யாரை பற்றி கெடு நினைத்தாய்? அவன் வீழ்ச்சி பெறட்டும் என்பாயா? அவன் துன்பப்படட்டும் என்பாயா? அவனுக்கு லாஸ் வரட்டும் என்பாயா? அவை யாருக்கும் போகாது. அவை முதலில் உன் வாழ்க்கைக்கு வந்து சேரும். இந்த உலகத்திலே திரும்பாதது ஒன்றுமில்லை. அதிர்வும் ஆசீர்வாதமும் சாபமும். செக்ஷன் 4, கெடு நினைப்பு எப்போது வருகின்றது? பாபாஜி சொல்வார், கெடு நினைப்பு ஒரு மனிதனின் உண்மையான கேரக்டர் அல்ல, ஒரு சூழ்நிலையின் விளைவு. நாம் கெடு நினைப்பது கீழ்கண்ட நேரங்களில்தான். 1, பொறாமை. 2, கோபம். 3, தோல்வி உணர்வு. 4, அவமானம். 5, சுயநல ஆசை. 6, பயம். இந்த நிலையில் மனம் உடனே நெகட்டிவ் மோடுக்கு போகிறது. அதுதான் கெடு நினைப்பாக வெளிப்படுகிறது. செக்ஷன் 5, பாபாஜி தரும் பரிகாரம். பாபாஜி கெடு நினைத்தவர்களுக்கு மிக எளிமையான ஆனால் மிக வலிமையான 4 பரிகாரங்களை சொல்கிறார். ஒன்றுடனே ஓம் ஜெபம் நினைவில் கூட ஓம் மனதை ரீசெட் செய்யும். 2, அந்த நபருக்கு நன்மை வேண்டுதல் அவனுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் உன் கர்மத்தை உடனே தூய்மையாக்கும். 3, நீர் குடித்து 3 ஆழ்ந்த மூச்சு மனம் காமாயிருக்கும். நாடு ஒரு நொடி அமைதியாக உள்குரலை கேட்பது உள்ளுணர்வு கெடு நினைப்பை தானாக கரைக்கும். செக்ஷன் 6, கெடு நினைப்பு இல்லாத மனிதன் எப்படி இருக்கும்? பாபாஜியின் சீடர்கள் கூறியதாவது, பாபாஜியிடம் ஒருவரும் கெடுபிடியை உணரவில்லை. ஏனெனில் பிறருக்கான நன்மை நினைப்பு அவருடைய உயிரின் மூச்சு. அதை பின்பற்றும் மனிதன் பிரகாசமாக இருப்பான். நோய் குறையும், துன்பம் குறையும், மனக்கவலை மறையும், கர்மம் வேகமாக சுத்தமாகும். அத்தகைய மனிதன் தனியாக இருந்தாலும் 1000 தேவதைகளின் பாதுகாப்பில் இருப்பான். கன்க்ளூஷன். அன்பர்களே, கெடு நினைப்பை நீக்குவது ஒரு ஆன்மீக சடங்கு இல்லை, அது நம் வாழ்க்கையை ஒளியாய் மாற்றும் ஒரு பொன்மொழி. பாபாஜியின் இறுதி வரி, பிறருக்கு நன்மை நினைப்பவன் தன்னைத்தான் உயர்வுபடுத்துகிறான். இதை இன்று மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமः.